ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆன்லைன் தமிழா. நம்ம இன்னைக்கு ஆன்லைன் தமிழால எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏவிசி பாலிடெக்னிக் காலேஜ்லேருந்து வந்துட்டு ஜாப் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரியான ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டாஃப் இருக்காங்க இல்லையா, அங்கே வந்துட்டு எஜுகேட் பண்ணுற ஸ்டாஃப் வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தென் இங்கிலீஷுக்கு வந்துட்டு 2 ஸ்டாஃப்ஸ் வேணும், மேத்தமேட்டிக்ஸ்க்கு 3 ஸ்டாஃப்ஸ், ஃபிசிக்ஸுக்கு வந்துட்டு 3 ஸ்டாஃப்ஸ், அதுவே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கு வந்துட்டு 3 ஸ்டாஃப்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏ இல்லைனா எம்எஸ்சி வித்தின் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங் வந்து படித்தவங்களா இருந்தீங்க, இல்லை சிவில் இன்ஜினியரிங் அந்த ஒரு போஸ்டிங், அதாவது அந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 ஸ்டாஃபு, தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 2 ஸ்டாஃபு, தென் இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஏ முடிச்சிருக்கணும், அது மட்டும் இல்லாமல் B.Techக்கும் முடிச்சிருக்கணும், இதுக்கும் வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அப்புறமா வந்துட்டு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, இதுக்கு வந்துட்டு BCA படிச்சிருக்கணும், இல்லை வந்துட்டு B.Sc படிச்சிருக்கணும், தென் கம்ப்யூட்டர் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லேப் அசிஸ்டன்ட்டு, இவங்க வந்துட்டு 12th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெல்டர் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அவங்க வந்துட்டு ITI படிச்சிருக்கணும். அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட், அதாவது வந்துட்டு கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டு, தென் ஹார்ட்வேர் படித்ததுக்கான சர்டிஃபிகேட், இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கணும். தென் 3 வருஷம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு இதுக்கான சேலரி, தென் இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 7/2/2022, அதாவது வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் 7க்குள்ளே வந்துட்டு உங்களோட ரெஸ்யூம் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்துட்டு அவங்க கிட்ட கொடுத்துடணும். ஓகே, தென் அது மட்டும் இல்லாமல் தென் அப்ளிகேஷன் வந்துட்டு எந்த மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் வந்துட்டு இவங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் ஏவிசி பாலிடெக்னிக் காலேஜ் மயிலாடுதுறை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஒரு அட்ரஸுக்கு வந்துட்டு உங்கள் அப்ளிகேஷனை வந்துட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவங்க அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு நேரடியாக கூப்பிட்டு இன்டர்வியூ மூலமாக வந்துட்டு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யுவர் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கான இந்த நோட்டீஸ்க்கான லிங்க்கையும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த அட்ரஸுக்கு போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு சூப்பரான ஒரு ஜாப் வேகன்சி பற்றி பார்த்தோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ஹாட்டான டாப்பிக்கோடு நான் உங்களை வந்துட்டு பார்க்குறேன். தென் தேங்க்யூ ஃபார் ஆன்லைன் தமிழா. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் தமிழா சேனலில் நிறையா வீடியோஸ், தென் அது மட்டும் இல்லாமல் அப்டேட் நியூஸ், இந்த மாதிரி வேலைவாய்ப்பை பற்றியான தகவல்கள்லாம் பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். மறக்காமல் அதெல்லாம் வந்துட்டு பாருங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.